நம்ம தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து வரேங்க. என்னோட பேர் ரமேஷ். நான் வந்து பாத்தீங்கன்னா விளாம்பழத்துல மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் பண்றேன் விளாம்பழத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்து பசங்க விளாம்பழத்தை விரும்பி சாப்பிடறது இல்லை. ஏன்னா அதுல புளிப்பு சுவை, துவர்ப்பு சுவை அதிகம். ஆனா அந்த சுவை தான் நம்ம உடம்புக்கு தேவை. ஆனா நம்ம வெறும் இனிப்பு மட்டுமே சாப்பிட்டு பழகிட்டோம். இனிப்பா இருந்தா வாங்கு, இல்லைன்னா வாங்க வேணாங்கிற ஒரு முடிவோட ஆயிட்டோம். ஆனா இந்த சுவை நமக்கு தேவை. இப்ப யாரும் வந்து இதை பயன்படுத்துறது இல்லை. இந்த மரமும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப காடுகள்ல மட்டுமே வந்து அதிகமா இந்த மரம் வந்து இருக்கு. இது யானைக்கு முக்கியமான உணவு. இது வந்து பாத்தீங்கன்னா எலிபென்ட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. யானை வந்து விரும்பி சாப்பிடும். காடுகள்ல எந்த இடத்துல இருந்தாலும் தேடி போய் இந்த பழத்தை வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நிறைய வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. அசிடிட்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைங்கிறாங்க. வயிறு சம்பந்தமா எல்லா பிரச்சனையும் நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்தும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மைக்குறை பிரச்சனைக்கும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த கருப்பை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு இந்த விளாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது பழைய நிலைமைக்கு திரும்பும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ பயன் இருக்குது. ஆனா யாருக்கும் தெரியறது இல்லை, அதை யாரும் சாப்பிடறது இல்லை. அதனால அதை ஈஸியா கொண்டு போகலாம் அப்படின்னா ஜாமு, அல்வா இந்த மாதிரி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறையில வச்சிருக்கீங்க அந்த பழத்தை நீங்க. இந்த விழா புரியல எனக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஜாமா மாத்தினேன். ஏன்னா ஜாம் வந்து ஸ்கூல் பசங்க முதல் கொண்டு எல்லாமே ஜாம் விரும்பி சாப்பிடுறாங்க. நான் நாட்டு சக்கரை போட்டு விளாம்பழம் மட்டுமே பயன்படுத்தி ஜாம் செய்யறேன். இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 20% ஃப்ரூட் இருக்கும், 10% தான் ஃப்ரூட் இருக்குன்னு இருக்கும் மார்க்கெட்ல கிடைக்கிற ஜாம்ல. நான் 100% ஃப்ரூட் தான். ஃப்ரூட்டு, நாட்டு சக்கரை. இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 3-4 மாசம் கெடாது. இதை வச்சு ஒரு ஜாம். அதே மாதிரி அல்வா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து எனக்கு முகநூல் மூலமா அறிமுகமானாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு அல்வா செஞ்சு அவங்க வீட்டுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தகவல் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு அல்வா செஞ்சேன். அதே இட்லி பொடி, பருப்பு பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டமாவும் மாத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா ரெடி டு யூஸ்ங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா பின்னாடி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி கொடுக்கலாம். கொடுத்துட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்துல செஞ்ச பொருள் தான் இதுங்கிறப்ப அந்த பழத்து மேல அவங்களுக்கு ஒரு விருப்பம் வரும். அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொருள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து விளாம்பழம் கிடைச்சாலும் நீங்க சாப்பிடுங்க. மரம் கிடைச்சா நடுங்க. 10 வருஷம் ஆகும், பரவாயில்ல. உங்களோட அடுத்த சந்ததி வந்து அதை பயன்படுத்திடுவாங்க. அப்ப அதை வந்து அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட தொலைபேசி எண் வந்து 91 59 75 91 40 இந்த நம்பருக்கு அழைக்கலாம். சரி, எனக்கு மறந்து வந்துட்டேன்.